நண்பர்களே, அதாவது நேத்து நீங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த தவறா பேசிட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த சம்பவம் நேத்தே முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களோட மனசுல மட்டும் நான் ஏன் அப்படி பேசிட்டேன், அவர் என்னை பத்தி என்னென்ன நினைச்சிட்டு இருப்பாரு, நான் வேற மாதிரி பேசியிருக்கலாமா அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கா. அது நீங்க நடந்து முடிந்த விஷயத்த நமது மனசு பாத்தீங்கன்னா ஏன் விடாம மீண்டும் மீண்டும் நினைக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னா, நீங்க இன்று ரூமினேஷன் சைக்காலஜியை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ரூமினேஷன்னா என்ன? அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், தவறு அல்லது வருத்தத்தை மனசில் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டு இருப்பதை சைக்காலஜியில் ரூமினேஷன்னு சொல்கிறாங்க. அதை அப்படி தான் குறிப்பிடும் சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திச்சு தீர்வு காண்பது வேறு, அதே விஷயத்த எந்த தீர்வும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் மனசில் வச்சு நினச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு தவறு. இதில் செகண்ட் ஒன் என்னன்னா, ஏன் மனம் கடந்த காலத்தை விட மறுத்துட்டே இருக்கு. அதாவது நீங்க தவற சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நடந்ததை மாற்றவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறது தான். மனசு எப்படி நினைக்குன்னா, நான் அதை வேற மாதிரி செஞ்சிருக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். அடுத்தது ரெக்ரெட், வருத்தம். நாம எடுத்த ஒரு முடிவு தவறாயிருச்சுன்னு நினைக்கும் போது அதை மீண்டும் மீண்டும் ஆய்வு செஞ்சுட்டே இருக்கலாம். அப்புறம் இதுல செல்ஃப் கிரிட்டிசம், அதாவது சிலர் ஒரு சிறிய தவறுக்கு கூட தங்களை கடுமையா அவங்களே விமர்சிச்சுக்குவாங்க. இதுதான் செல்ஃப் கிரிட்டிசம். இதுல க்ளோசர், அதாவது க்ளோசர் இல்லாம ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத போது மனம் அதற்கான பதிலை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும். இதுல பார்ட் 3 என்னன்னா, ரூமினேஷன் எப்படியெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு பழைய கான்வர்சேஷனை மீண்டும் மீண்டும் நினைக்கிறது, நான் ஏன் இப்படி அதை செஞ்சேன் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுட்டே இருக்கிறது, பழைய தவறுக்காக எடுக்கிற ஒரு தன்னைத்தானே நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கடந்த சம்பவத்தினால நீங்க வேறு முடிவுகளை மனசுக்குள்ள கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் இரவு நேரத்துல பழைய சம்பவங்களை நீங்க திரும்ப திரும்ப உங்களோட நினைவுக்கு கொண்டு வர்றது. இதுல ஃபோர்த் ஒன் என்னன்னா, ரிஃப்ளெக்ஷன் விசஸ் ரூமினேஷன். அதாவது இந்த ரெண்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. ரிஃப்ளெக்ஷன், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம். ரூமினேஷன், நான் ஏன் இப்படி அதை செஞ்சேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன். அதே ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கலாம். ஆனா ரூமினேஷன்ல ஒரே எண்ணத்தை நம்ம போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, இந்த சுழற்சியை நம்ம எப்படியெல்லாம் குறைக்கலாம். அதாவது எண்ணத்தை அடையாளம் காணுங்க. உங்களோட எண்ணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அடையாளத்தை காணுங்க. நான் இப்போது தீர்வு தேடுகிறேனா அல்லது அதே விஷயத்த மீண்டும் மீண்டும் நினைக்கிறேனா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கற்றுக்கொண்ட பாடத்தை எழுதுங்க. நடந்ததை மாற்ற முயற்சிக்காம அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத நீங்க எழுதி வைங்க. தற்போதைய செயல்ல கவனத்தை செலுத்துங்க. அதாவது உடற்பயிற்சி, வேலை, படிப்பு அல்லது ஒரு பயனுள்ள செயல்ல நீங்க உங்களோட கவனத்தை மாத்துங்க. உங்களிடம் நீங்க எப்பவுமே ஒரு கனிவா பேசுங்க. ஒரு தவறு உங்களோட முழு அடையாளத்தை தீர்மானிக்கிறதே இல்லை. அப்புறம் சரி செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா நடவடிக்கையை உடனே எடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும்னா, ஒரு தவறை சரி செய்ய முடியும்னா முடிந்தா உடனே அதை செய்யுங்க. பிறகு முன்னேற முயற்சி செய்யுங்க. இதுல ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கடந்த காலத்தை நினைப்பது தவறே அல்ல. ஆனா அந்த கடந்த காலத்துல மனச வாழ வைப்பது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையவே பாதிக்கலாம். அதனால நடந்ததை மாற்றவே முடியாது.
ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத அது மாற்ற முடியும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னன்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.